ஸ்ரீ பேச்சுமன் ஜோதிட நேரிலே அனைவருக்கும் வணக்கம். உங்கள் ஜோதிட இளமர் குமரன் பேசுகிறேன். 2026ஆம் ஆண்டு மார்ச் 6ஆம் தேதி மார்ச் 6ஆம் தேதி வெள்ளிக்கிழமை காலை 8:26க்கு கும்பராசியிலிருந்து மீனராசிக்கு சனி பயிற்சி ஆகிறார். இந்த சனி பயிற்சி வாக்கிய பிரகாரம் நடைபெறும். இந்த சனி பயிற்சியுடைய அமைப்பு தனுசு ராசி நேயர்களுக்கு எப்படி இருக்குது? தனுசு ராசி நேயர்களுக்கு சனி 3ஆம் இடத்திலிருந்து 4ஆம் இடத்தில் பயிற்சி ஆகிறார். இந்த தனுசு ராசிக்காரர்கள் புறாமே 4இல் பயிற்சி ஆகுவது அர்த்தாற்றம சனியை குறிக்கும். அப்படின்னா இந்த சனி ஆதிக்கம் கொஞ்சம் வேலையில் கவனமாக இருக்கணும். வேலையில் கவனம் தேவை. அது தனியார் துறையாக இருந்தாலும் சரி, அரசு வேலையாக இருந்தாலும் சரி, அந்த துறையை சார்ந்தவர் புறாமே கவனமாக இருக்கும் வேலையில். ஒரு சிலருக்கு தேவையில்லாத இடமாற்றத்தை ஏற்படுத்தும். வேலையில் உத்தியோகத்தில் தேவையில்லாத இடமாற்றங்களை ஏற்படுத்தும். சற்று கவனமாக செயல்பட வேண்டும். தனுசு ராசி நேயர்கள் பூராமே வெளியூர் சென்று வேலை பார்ப்பது அல்லது வெளிநாடு சென்று வேலை பார்ப்பது மிக சிறப்பாக இருக்கும். ராசியை 2 மாதம் வரைக்கும் உங்கள் ராசியை குரு பார்க்குறாரு. இந்த 2 மாதத்துக்கு மேலே 8ஆம் இடத்துக்கு குரு மாறுவார். 8ஆம் இடத்துக்கு குரு மாறும்போது உங்களுக்கு உடல் தேக ஆரோக்கியத்தில் கவனம் தான். ராசிநாதன் 8இல் இருப்பது தேக ஆரோக்கியத்தில் கவனமாக இருக்கணும். 3ல் ராகு, 9ல் கேது இருப்பது தாய் தந்தை இருப்பவர்கள் தாயார் தந்தை உடல் ஆரோக்கியத்தில் சற்று கவனமாக இருக்க வேண்டும். அதே இது 8ஆம் இடத்துக்கு நீங்கள் குரு மாறினாலும் உங்களுக்கு 2ஆம் இடத்தை குடும்பஸ்தானத்தை பண வரவையும் பொருளாதார தொழில்துறையில் நல்ல அமைப்பில் கொடுக்கும். பொருளாதார வரவை ஏற்படுத்தும். அந்த பொருளாதார வரவை பொன்பொருள் இந்த மாதிரி இதுகளை வச்சு காலி மனைகளை இடங்கள் வாங்கி போடுவது அல்லது வீடு கட்டுவது, இப்படி சுபவரயமாக மாற்றிக்கொள்ளுங்கள், நல்லாயிருக்கும். அதே மாதிரி யாருக்கும் ஜாமீன் கையெழுத்து போடக்கூடாது. ஆடம்பர பொருளை கவனமாக வச்சுக்கணும். தனுசு ராசி நேயர்கள் புறாமே ஆடம்பர பொருளை கவனமாக வச்சுக்கணும். தனுசு ராசி நேயர்கள் புறாமே ஆடம்பர பொருளை ரொம்ப கவனமாக வைத்து கொண்டால் வேறு எந்த பிரச்சனையும் வராது. எல்லாம் வேறு பிரச்சனை வர்றதுக்கு வாய்ப்புகள் அதிகம் உண்டு. படிக்கும் மாணவர்கள் நல்லா கவனமுடன் பயணித்தால் நல்ல மதிப்பெண் எடுக்கக்கூடிய வாய்ப்பை ஏற்படுத்தும். உயர்கல்வி படிக்கும் மாணவர்கள் சற்று கவனமாக படித்தால் நல்ல மதிப்பெண் எடுப்பாங்க. வெளிநாட்டில் வேலை பார்ப்பவர் வேலையில் சற்று கவனம் செலுத்துவது நல்லது. இல்லத்தரசிகள் கணவனுடன் அனுசரித்து போவது ரொம்ப சிறப்பாக இருக்கும். நல்ல கணவனுடன் அனுசரித்துச்சுனால் இனிமையான வாழ்க்கையாக மாற்றிக்கொள்ளலாம். அதே இது திருமண வயதில் இருப்பவர்களுக்கு ஆண் பெண் இருவர்களுக்குமே திருமணத்தை நடத்த வைக்கக்கூடிய பாக்கியத்தை ஏற்படுத்தும். ஏன்னா இப்போ சங்கடமானதை சொல்லிக்கிட்டே இருக்கிறாரு. திருமணத்தை எப்படி நடத்துவார்? 8ஆம் இடத்துலேருந்து 2ஆம் இடம் குடும்பஸ்தானம், பண வரவு, படிப்பு எல்லாமே அதை பார்க்குறாரு அந்த இடத்துல. அப்படின்னா நல்லபடியாக திருமணத்தை நடத்த வைக்கக்கூடிய பாக்கியத்தை ஏற்படுத்தும். இந்த தனுசு ராசி நேயர்கள் புறாமே படித்து முடித்து வேலை இல்லாதவர்களுக்கு, நிறைய பேருக்கு வேலை இல்லாதவர்களுக்கு வேலை கிடைக்கும். இந்த டயத்தில் 8ல் குரு மாறினே சனியுடைய இதை கட்டுப்பாட்டுக்குள்ளே குரு கொண்டு வந்துடுவார். 2ஆம் இடத்தையும் பார்ப்பார். அப்புறம் நல்ல வேலை கிடைக்கும். அந்த வேலையை தக்க வைத்துக் கொள்வது உங்கள் கையில் இருக்குது. ஆண் பெண் இருவருமே படித்து முடித்தவரை வேலை இல்லாதவர்களுக்கு வேலை கிடைக்கக்கூடிய வாய்ப்பை ஏற்படுத்தும். அந்த வேலையை தக்க வைத்து கொள்ளணும். அதேமாதிரி இரும்பு உருக்காலை சம்மந்தப்பட்டது, எலக்ட்ரானிக்கல் சம்மந்தப்பட்டது, பயர் ஒர்க்கு சம்மந்தப்பட்ட துறையில் இருப்பவர்கள் சற்று கவனமாக செயல்பட வேண்டும். அரசு காரியங்களில் ரொம்ப முக்கியம் கவனமாக இருக்கணும். அரசு வேலை பார்ப்பவர்களாக இருந்தாலும் சரி, அரசு டெண்டர் கான்ட்ராக்ட் எடுத்தவர்களாக இருந்தாலும் சரி, அந்த துறையில் கவனமாக இருக்க வேண்டும். 4ல் சனி இருப்பதை விட ஆரோக்கியத்தில் சற்று கவனம் தேவை. வண்டி வாகன போக்குவரத்தில் கவனமாக இருக்கணும். ஃபைனான்ஸ் யாருக்கும் ஜாமீன் கையெழுத்து போடக்கூடாது. ஆடம்பர பொருளை கவனமாக வச்சுக்கணும். ஜாமீன் கையெழுத்து போட்டீங்கன்னா நீங்கள் தான் பணம் கட்டணும். அதுக்கு தான் இடம் பொருளை போட சொல்கிறது, சுபவரையமாக மாற்ற சொல்கிறது. டைட்டாக எப்போவுமே வச்சுக்கணும். நம்மளை பொருளாதார நெருக்கடியில் வச்சுக்கிட்டே இருந்தீங்கன்னா தான் உங்களுக்கு அந்த ஜாமீன் கையெழுத்து போட தோணாது, அடுத்தவர்களுக்கு எதுவும் வாங்கி கொடுக்க தோணாது. இந்த மாதிரி கவனமாக வச்சுட்டே நல்லாயிருக்கும். பொருளாதாரத்தை சிறப்பாக்குவது அது உங்கள் கையில் இருக்குது. இந்த அர்த்தாற்றம சனி காலங்களில் கணவன் மனைவிகளை அனுசரித்து போவது நல்லது. தேக ஆரோக்கியத்தில் கவனம் தேவை. அதேமாரி வயதான அம்மா அப்பா இருக்கிறவங்க, 3ல் ராகு, 9ல் கேது இருப்பவர், வயதான தாய் தந்தை இருப்பவர்கள் அவங்கள் உடல் அக்கறை கவனம் தேவை. சகோதரன் சகோதரி வழியிலும் கவனமாக நீங்கள் இருக்க வேண்டும். அவங்களால பல சங்கடங்களை ஏற்படுத்தக்கூடிய சூழ்நிலை ஏற்படுத்தும். இந்த எல்லாமே இந்த ஓராண்டு காலங்கள் ரொம்ப கவனமுடன் செயல்பட்டால் பல நன்மைகள் ஏற்படும். தனுசு ராசி நேயர்கள் இந்த அர்த்தாற்றம சனி காலம் சனிக்கிழமை ஆஞ்சநேயருக்கு 2 நெய் தீபம் போட்டு
துளசி வாங்கி அர்ச்சனை பண்ணுவது வெகு சிறப்பாக இருக்கும் என்று சொல்லி உங்களிடம் வந்து விடைபெறுகிறேன். ஜோதிட இளமுருக்குமரன். நன்றி, வணக்கம்.